மூணாவது, இந்த வார்த்தை என்ன செய்யுமாம்? இந்த வார்த்தை நம்மை, நம் சரீரத்தை குணமாக்கும் வல்லமை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 107வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்மை குணமாக்கும் அதிகாரம் அந்த வசனத்துக்கு இருக்குது. இயேசு காரியங்களை உருவாக்குகிறார். இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். இயேசுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் இது. அப்படித்தான் சொல்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நம் நடுவிலே வாசம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம கையில வச்சிருக்கிற வார்த்தையும் நம்ம நடுவிலே வாசம் பண்ணின இயேசுவும் தேவனோடு கூட இருந்த வார்த்தையும் எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒண்ணுதான். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், பேசுகிறோம், தியானிக்கிறோம். அதை பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தாதனால தான் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் நம்ம மாறிவிடுகிறோம். அப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குகிறார். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இந்த 3 காரியங்களையுமே செய்து காண்பித்தார். அவர் என்ன செய்தார்? ஒன்று சுகமாக்கினாரு, இன்னொன்று பாருங்க, அதுல இந்த குணமாக்குவது என்பது வேறு, ரிப்பேர் பண்ணுவது செவ்வையாக்குவது என்பது வேறு, புதிதாக உண்டாக்குவது என்பது வேறு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தம்முடைய ஊழியத்தில் பழுதுபட்டவைகளை அதை சரி செய்து காண்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 14:14 சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியா வந்தவனை பார்த்த கர்த்தர் அங்கே சொஸ்தமாக்கி காண்பித்தார். ஏனென்றால் அவர்தான் அந்த வார்த்தை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அந்த வார்த்தை இன்றைக்கு நம் கைகளில் இருக்கிறது. அந்த வார்த்தை கோணலானவைகளை செவையாக்குகிறது. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும் படிச்சா, ஜெப ஆலயத்திலே கர்த்தர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அங்க 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எலும்பு இருக்கு, உடம்பு இருக்கு, ஆனா ரிப்பேரா இருக்குது, கோணலா இருக்கு. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அனுப்பி அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது சுகமாக்கல, இது கோணலானவைகளை கர்த்தர் நிமிர்த்தினார். இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். உடைஞ்சு போனது, ஒட்ட முடியாதது, கூணல் விழுந்தது, அவைகளை கர்த்தர் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். 3வது காரியம் பாருங்க, அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறது அந்த வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் மரிச்ச நிலைமையில் இருக்குது, பிரயோஜனமே இல்லை. நிலம் இருக்குங்க, ஆனால் பயன்படுத்த முடியல. வீடு இருக்குது, வாழ முடியல. குடும்பம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. செத்த மாதிரி இருக்குது, ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 119, 154 படிச்சு பார்க்கிறோம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்றார். உயிர்ப்பியும் என்றார். அப்ப இந்த வார்த்தை என்னென்ன செய்து பாருங்க. நல்ல ஒரு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், ஒன்று, ஒன்றுமில்லாமல் இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை உருவாக்கி தரும் வல்லமை உள்ளது. 2வது, கோணலா போன நம்முடைய வாழ்க்கைய, உடைஞ்சு போன நம்முடைய வாழ்க்கைய சீர்படுத்தும் வல்லமை உள்ளது. 3வது, உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் அதிகாரம் உள்ளது. அவ்வளோ பெரிய வார்த்தை நம்முடைய கைகளில் இருக்கிறது. மரித்து எத்தனையோ நாள், 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. எல்லாரும் சொல்றாங்க, லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. இப்போ போய் இந்த கல்லறையை திறந்தால் நாருமே என்றார்கள். இயேசு சொன்னார். இயேசு அங்கே கடந்து வந்து, லாசருவே வெளியே வா என்றார்.
இந்த வார்த்தை அவன் காதுல போய் கேட்ட உடனே லாசரு உயிர் பெற்று எழுந்தான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுல நான் ஒரு கேள்வி கேட்க உங்ககிட்ட, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை காதுல போய் கேட்டது, செத்த பிரேதத்துக்கு காது கேட்குமா? யாராவது செத்துட்டான், செத்த ஒரு ஆள்கிட்ட பேசினா காது கேட்குமா? கேட்காது. அப்ப ஏன் இயேசு பேசினார்? செத்தவனை புகழ்ந்தாலும் கேட்காது, எந்திரிச்சு சந்தோஷப்பட மாட்டான். நாசமா போறவன் போய் சேர்ந்தாண்டான்னு திட்டினாலும் கேட்காது, அப்படியே படுத்திருப்பார் அவர். செத்தவன்ட்ட யாராவது பேசுவாங்களா? அவனுக்கு காது கேட்குமா? கேட்காது, கேட்காது. ஒரு முறை இயேசு படகில் போய் கொண்டிருக்கிறார். காற்று புயல் அடிக்குது, படகு அமிழத்தக்கதாக. படகுல இயேசுவை தவிர அங்க இருந்த எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க. புயல் வந்தா என்ன செய்யணும், போட்ல எப்படி போகணும் எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கே சமாளிக்க முடியல. இயேசு போய் எழுப்புகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்தார். காற்றையும் கடலையும் பார்த்து, கடலை கூட பார்த்தலாம், காத்தை எப்படி பார்க்கறதுயா? உங்களால காத்தை பார்க்க முடியுதா? பாருங்க, பாருங்களேன். உங்களுக்கு காத்து தெரியுதா? கண்ணுக்கு சொல்லுங்க, காத்து கண்ணு தெரியுதா? காற்றையும் கடலையும் இயேசு கண்டு இறையாதை அமைதலா இரு என்றார். காத்துக்கு காது இருக்கா? கடலுக்கு காது இருக்கா? ஒரு யாராவது அதுக்கு முன்னால் நீ பேசுவானா? ஒருத்தன் பேசினா நீங்க என்ன சொல்லுவீர்கள்? காற்றை பார்த்து, நான் பார்த்தா பஸ்ஸை பார்த்தா பேசுவேன், ஸ்பீக்கரை பார்த்தா பேசுவேன், ஏய் ஒழுங்கா பேசு, ஒழுங்கா பாடு, ஏன் கொருன்னு கத்துற, பார்த்து ஏய் விசில் அடிக்க கூடாது, அமைதியாக இரு. என்னையை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? மரியாதைக்காக சொல்ல மாட்டீங்க வெளியே, ஆனா நினைப்பீங்களா இல்லையா? மென்டலா இந்த ஆளு, அது கேட்குமா? ஆனா இயேசு பாருங்கள், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். காத்துக்கு காது இருக்குமா? கடலுக்கு காது இருக்குமா? ஒரு ஆள் பேசினா கேட்குமா? ஆனா கேட்டது, கேட்டதுனாலதான் உடனே அது அமைதலாயிற்று. செத்தவனுக்கு காது கேட்குமா? கேட்டது, அதனாலதான் எஸ் பாஸ் எழுந்தான். கேட்டது. நீங்களும் நானும் பேசினா கேட்காது. அது ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் இந்த காற்றை உருவாக்கிற்று, கடலை உருவாக்கிற்று, நம்மை உண்டாக்கிற்று, எல்லாவற்றையும் உண்டாக்கிற்று. அதனால அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், இயற்கைக்கு தெரியும் அந்த வார்த்தை. நீங்க உங்க வார்த்தையை பேசினா அதுக்கு உங்களை தெரியாது, ஆனால் தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று தெரியும். நீங்கள் பேசுவது தேவனுடைய வார்த்தையா இருந்தா அது இயற்கையினுடைய காதுகளிலே போய் எட்டும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே கட்டளையிட்டால் நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும். மனுஷனுடைய வார்த்தை காதுல கேட்காது, மனுஷனுடைய வார்த்தை செத்தவனுடைய காதுல ஏறாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எதையும் சாதித்து நிறைவேற்றும். ஆகவேதான் இயேசு காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார். அந்த வார்த்தை வந்த உடனே அது விளங்கி கொண்டது. இந்த வார்த்தை தான் ஒரு நாள் என்னை உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கிற்று. இந்த வார்த்தை தான் காற்றை உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கிற்று. அந்த வார்த்தை வந்தவுடன் அது கட்டுப்பட ஆரம்பிச்சது. மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த அதிகாரம் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார் என்பதுதான் விசேஷம். நீங்க பேசுவது உங்க வார்த்தையா இருந்தா இயற்கை கட்டுப்படாது. நீங்கள் பேசுவது தேவனுடைய வார்த்தையா இருந்தா அவைகளுக்கு கீழ்ப்படியும். மரித்தவன் உயிரோடு எழும்புவான். ஒரு சம்பவம் நடைபெற்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேலை ஆவியில எடுத்துக்கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி, கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் உலர்ந்த எலும்புகள், ஒவ்வொன்றும் செதறி செதறி கிடக்கு. தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம், கபாலம் ஒரு பக்கம், எல்லாம் தனித்தனியா செதறி கிடக்கு. கர்த்தர் கொண்டு போய் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் மேல் நிறுத்தினார். எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உடனே எசேக்கியேல், தேவரீர் அதை அறிவீர் என்றார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச சாஸ்திரத்திலையும் விஞ்ஞானத்திலையும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையவே அடையாது, ஆனால் தேவரீர் அதை அறிவீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நிறுத்தி உலர்ந்த எலும்புகளை பார்த்து,
என் வார்த்தைகளை சொல்லு என்று சொன்னார். பேசு, தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றான். அவன் கர்த்தர் நான் என்ன சொல்லணும் என்று கேட்டான். நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லு என்றான். கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளை அந்த மனிதன் வாங்கி பேசினான். அவன் பேசினது மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது போல இருந்தாலும் அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசினான். அவன் அந்த வார்த்தைகளை பேசின போது உலர்ந்த எலும்புகள் தன் தன் எலும்போட வந்து சேர்ந்து கொண்டதாம். எசேக்கியேல படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-10 வரைக்கும் உண்டான வசனங்களை போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த எலும்புகள் தனித்தனியா செதறி கிடந்தவைகள் தன்னுடைய எலும்பை தேடி வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து கொண்டதாம். கர்த்தர் சொன்னார், மறுபடியும் அந்த எலும்புகளை நோக்கி மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரை என்றார். அந்த வார்த்தைகளை அவன் உரைத்த போது அந்த உலர்ந்து போன எலும்புகள் எலும்பு கூடா மாற்றப்பட்ட எலும்புகள்ல சதை வந்து மேலே மூடினதாம். எப்படி இருக்கும் பாருங்க. மறுபடியும் என் வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லு. கர்த்தர் சொல்ல சொல்ல எசேக்கியேல் பேசினார். உடனே அதன் மேலே நரம்புகள் வந்து சுற்றி கொண்டது. மறுபடியும் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார். ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்துக்குள்ளே நுழைந்தது. அவர் உயிர் பெற்று எழுந்து நின்றார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அது மனுஷனுடைய சப்தத்தினால உண்டாகிற வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. அது ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை உண்டாக்கும். ஒருவேளை செதறி போயிருக்கலாம் நீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது சிதறி போனவைகளை அது ஒன்று கூட்டி சேர்க்கும். உலர்ந்தவைகளை மறுபடியும் உயிர் கொள்ள வைக்கும். அப்படி உயிர் கொண்டு எழுந்தவைகளை ஒரு பெரிய சேனையாய் மாற்றும் அதிகாரம் உள்ளது அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம கையில வைத்திருக்கிறோம்.